Hi friends, good evening to all. PGTRP எக்ஸாம் 2024. ஸோ இந்த இயரில் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து 100% வந்து கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. அதில் எந்த வித மாற்றமும் இருக்காது. தொடர்ந்து உங்களோட ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. அப்போ தான் உங்களோட இலக்கு அப்படிங்கிறது 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும். அது மட்டும்தான் உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கணுமே தவிர யார் என்ன சொன்னாலும் இந்த டைமில் வந்து நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. உங்களோட ஸ்டடீஸில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. அப்போ தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, சிலபஸ் என்ன, ஸோ அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னால் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024 வந்து ஸோ கண்டக்ட் பண்ண போகிற எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம அகாடமியில் வந்து ஸோ கண்டக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தோம். டுடே அதுக்கான எல்லாருமே டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் சார், நாங்கள் இப்போ தான் வீடியோ பார்த்தோம் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்திருக்கீங்க. டுடே மட்டும் நாங்கள் அந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அந்த வீடியோக்கான அந்த டெஸ்ட் பேஜுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 20 டெஸ்ட் வரும். 20 டெஸ்ட் வந்து மேஜர், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், சைக்காலஜி, ஜிகே. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த பிஜிடிஆர்பியில், அதாவது டிஆர்பி போர்டில் கண்டக்ட் பண்ண எக்ஸாம் எதுக்கு அப்படின்னா பிஓ எக்ஸாம், தென் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ அதனால் இந்த பிஓ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. நம்ம திரும்ப எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் அசால்ட்டாக விட வேண்டாம். அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒன்லி 10th ஸ்டாண்டர்டு மட்டும் நீங்கள் படித்தாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ இந்த யூஜிடிஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து மாடரேட்டாக தான் கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. அதுவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கே ஒரு 1/2 ஹவருக்கு மேலே வந்து நம்ம வந்து ஸோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஸோ கொஷின் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ ப்ளஸ்ஸாக ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய ஸோ கட்டாயத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா இது வந்து கம்பல்சரி தமிழ் எலிஜிபிள். ஸோ கம்பல்சரி எல்லாருமே நீங்கள் வந்து எல்லா மேஜருக்குமே நீங்கள் வந்து கம்பல்சரி தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மேஜர் படிப்பீங்க, சைக்காலஜி, ஜிகே. ஓகே, 150 கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதிட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்போ ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும் நீங்கள் வந்து ஸோ படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. ஸோ அதனால் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 120 days 4 month டூரேஷன் வந்து ஸோ ஸ்டடி பிளான் வந்து இருக்குது. யூனிட் வைஸ் இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே யூனிட் வைஸ் இருக்கும். அது வந்து எல்லாமே உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டை கவர் பண்ணியிருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இதுதான் உங்களுக்கு கிடைச்சிட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ டெஸ்ட் பேஜுக்கான டுடே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஸோ 25% வந்து ஆஃபர் வந்து ஸோ ஸ்பெஷல் ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது. அது டுடே மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு டைம். ஏன்னா இந்த டைம் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக உங்களால் ஈஸியாக வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஏன்னா இந்த யூஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து நம்மக்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, டைம் இல்லை சார், அதாவது நியமனத்தில் வந்து இருக்குமா இருக்காதா, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு அனலைஸ் பண்ணிட்டு ஒரு திங்க் பண்ணிகிட்டே இருந்த நாட்களே ஸோ ரொம்ப நாட்கள் வந்து ஸோ வேஸ்ட் பண்ணிட்டேன் சார். இப்போ திடீர்னு வந்து ஸோ நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியாதா, ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு ஃபீட்பேக் வந்து இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு கால்ஃபர் வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி அவங்க வந்து ஸோ ஒரு ஃபீட்பேக் அவங்க ஒரி பண்ணிக்கிட்டு இருந்த டைமை வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து ஸோ தள்ளப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுதான் ஒரு போஸ்டிங் வாங்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்டாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஏன்னா இப்போ இருந்தே நிறையா டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே இருக்குது. நீங்கள் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. அதனால் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த 2024 பிஜிடிஆர்பி வராது அந்த மாதிரி சொல்கிறாங்க. தயவு செய்து யார் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியலை. 2024 கண்டிப்பாக பிஜிடிஆர்பி வரத்தான் போகுது. வந்ததுக்கு அப்புறம் நான் படிக்கலே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த யூஸுமே ஆக போகிறதில்ல. பட் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இடஒதுக்கீடு அல்லாத பிரிவினருக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்க, ஜென்ரலுக்கு வந்து 53 வரைக்கும் நீங்கள் வந்து
ஸோ நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது இந்த இயரில் 2024 நோட்டிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னா 1/7/2024 53க்கு மிகாமல் ஸோ இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள். 53 ஜென்ரலுக்கு வந்து 53, இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு அதாவது அதர் கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 58 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது 1/7/2024 நோட்டிஃபிகேஷன் பண்ணும்போது 1/7/2024 58க்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ ஜென்ரல் 53, அதர்ஸ் வந்து 58. இதான் ஏஜ் லிமிட். சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ் தான். அதில் சிலபஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு எந்த விதம் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. 100% வந்து ஓல்டு சிலபஸ் தான். நீங்கள் ஓல்டு சிலபஸே நீங்கள் வந்து படிக்கலாம். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு வந்து டெட்-எக்ஸ் தேர்வு வந்து கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதையுமே நெக்ஸ்ட் அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு நிறையா படிக்க வேண்டியது இருக்கும். அதில் பாஸ் பண்ணாதான் பிஜிடிஆர்பி எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா அது என்ன நடந்தாலும் நமக்கு எந்த வித ஒரியுமே இல்லை. நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணி போஸ்டிங்கில் இருப்போம். பட் அதுக்காக தான் நம்ம திரும்ப சொல்கிறோம், எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். பட் இந்த இயரில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி 2024 போஸ்டிங் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதாவது டெட்டில் பாஸ் பண்ண வேண்டாம், அதாவது ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதாவது சிலபஸ் அடுத்த இயரில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இப்போ வந்து ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு சிலபஸ் தான், ப்ளஸ் டெட் பாஸ் பண்ண வேண்டாம். ஸோ அது 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா அடுத்த இயரில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அது வந்து கவர்மெண்டோட கொள்கை முடிவு. எப்போ என்ன பண்ணாலும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ டெட் பாஸ் பண்ண வேண்டாம். சிலபஸ் வந்து ஓல்டு சிலபஸ், அதே சிலபஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2024 கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். பட் நல்லா அதாவது ஒரு யூனிட் படிக்கிறீங்க, தென் டெஸ்ட் எழுதுறீங்க. அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, உங்களோட செல்ஃப் வேல்யூவேஷன், சுய மதிப்பீடு, நம்ம எந்த பிளேஸில் இருக்கிறோம், நம்மளால் இன்னும் எப்படி எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். அதனால் நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் டெஸ்ட் பேட்ச்னு நம்ம சொல்கிறதை விட ஏதோ ஒரு மாடல் கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். தென் எவ்ரிடே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான். ஏன்னா எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் 4 ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நமக்கு வந்து வரவே கூடாது. அப்படின்னா நிறைய எவ்ரிடே மாடல் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து 4 ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் 110, சைக்காலஜி 30, ஜிகே 10, 150 கொஷின்ஸ். இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் வந்து படிக்க வேண்டியது இருக்குது. அதில் 30 கொஷின்ஸ் வரும், 50 மார்க்கு. பட் அதில் பார்க்கும்போது 40% வந்து நீங்கள் மினிமம் 40% எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ். அப்போ தான். இல்லை நான் மேஜர் பார்ட்டில் 150 எடுத்துருவேன் அப்படின்னா கூட டோட்டலி வேஸ்ட். நீங்கள் இதில் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட பேப்பரே வேல்யூ பண்ண மாட்டாங்க. பட் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் மார்க் வந்து உங்களோட கட் ஆஃப்க்கு வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஜஸ்ட் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்காக மட்டும்தான் தமிழ் எலிஜிபிலிட்டி மார்க். உங்களோட கட் ஆஃப்க்கு வந்து இந்த 150 மார்க் இல்லையா, அதுதான் உங்களோட கட் ஆஃப் ஃபேஸஸில் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, தென் என்ன அப்படின்னா இந்த ஆனுவல் பிளானரில் மேலே நோட்டிஃபிகேஷன், ஆகஸ்ட்டில் எக்ஸாம். ஸோ கம்பல்சரி இதை வந்து இந்த 2024 பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எனக்கு வந்து 1 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு, 5 மார்க்கில் போச்சு, 10 மார்க்கில் போச்சு அப்படிலாம் சொல்கிறீங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்கெலாம் என்னென்ன மிஸ்டேக்கெலாம் பண்ணோம் ப்ரீவியஸ் இயரில், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி படித்தா அந்த 1 மார்க் 2 மார்க்கு பாடலில் இருக்கிறவங்கலாம் நம்ம வந்து போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். அந்த 1 மார்க் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் அந்த 1 மார்க்கில் அந்த போஸ்டிங் உங்களை விட்டு போகும் தெரியுமா? அப்போ தான் இப்போ இருந்து படிக்கலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். அப்போ தான் அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். இப்போ அந்த 1 மார்க் 2 மார்க் அதோட வேல்யூ வந்து தெரியாது. ஏன்னா நம்ம வந்து 90 வரைக்கும் போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம 89ல் இருக்கிறோம். அப்போ தான் அந்த 1 மார்க் வேல்யூ அப்படிங்கிறது வந்து தெரியும். அப்போ நம்ம இப்போ இருந்தே படித்தோம் அப்படின்னா 1 மார்க் என்ன, நம்மளால் 10 மார்க் 20 மார்க் கூட ஸ்கோர் பண்ண முடியும்.
ஸோ நம்மளோட இலக்கு அப்படிங்கிறது வந்து வேக்கன்சி எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அதுவும் ஜென்ரல் டர்னில் போஸ்டிங் வாங்கணும். அதுக்கு நம்ம எப்படி படித்தா நம்மளால் ஜென்ரல் டர்னில் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கணுமே தவிர வேஸ்ட்டாக டைம் வந்து நம்ம எந்த ஒரு சிச்சுவேஷனையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேக்கன்சி எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதாவது வேக்கன்சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்னால் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க. அது வந்து ஒரு தவறான கருத்து. ஏன் அப்படின்னா இப்போ வேகன்சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை மாதிரி தான் எல்லாருமே அனலைஸ் பண்ணுவாங்க. அப்போ அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ வேகன்சி கம்மியாக இருந்துச்சுன்னா அதாவது எல்லோரும் என்ன யோசிப்பாங்க, நமக்கு இந்த போஸ்டிங் வந்து நம்மளால் வாங்க முடியாது, நம்ம அப்ளை பண்ண வேண்டாம், அப்படியே அப்ளை பண்ணாலும் ஜஸ்ட் ஏதோ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அட்டன் பண்ணுவாங்க. அதாவது வேக்கன்சி வந்து நமக்கு முக்கியம் இல்லை. வேக்கன்சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸுமே அதிகமாக தான் வருவாங்க. ஸோ அதனால் வேக்கன்சி நமக்கு வந்து முக்கியம் இல்லை. நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அது ஜென்ரல் டர்ன். அதில் நம்ம எப்படி வந்து போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ இருந்தே உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து 2000 நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த 2024 கவர்மெண்ட் டீச்சராக ஈஸியாக வந்து உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். ஏன்னா அடுத்தடுத்த இயரில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதாவது டெட் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் பிஜிடிஆர்பி எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும், அங்கே ஒரு கொஷின் மார்க் இருக்குது. தென் சிலபஸ் வந்து நியூ சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு கொஷின் மார்க் இருக்குது. அப்போது இந்த இயரில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை பற்றியுமே நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஈஸியாக வந்து 2024 கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்க முடியும். பட் இப்போ இருந்தே படிச்சிங்க அப்படின்னா அதான் சாத்தியமாகும். பட் 1 இயராக யார் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்க தான் ஹையஸ்ட் மார்க் எடுத்து போஸ்டிங் வந்து இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அனலைஸ் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் டுடே மட்டும்தான் இந்த 25% ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டெஸ்ட் பேஜுக்கான. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். வில்லிங்காக இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.